குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ராதிகா, குட்டி பத்மனி, அப்புறம் குஷ்பு, லட்சுமி நாராயணன் இவங்கெல்லாம் நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் எடுத்து வைக்கிறாங்க. ஆனா எதுக்குமே மீட்டுங்கிறது 2017-18 சின்மயாயை ஆரம்பிச்சு வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க எந்த ஆதாரமும் அதுக்கு கொடுக்கல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம வைரமுத்து ரோட்ல ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கா சார், நீங்க கையை பிடிச்சி இழுக்கிறீங்க, அந்த பொண்ணு உங்களை செருப்பால் அடிக்குமா, உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுமா, என்ன செய்யும் சொல்லுங்க? இல்ல விட்டுட்டு உங்களுக்கு வாய்ப்பு காட்டி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க. வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் பிரபலியமானதுக்கு அப்புறமும் யாரும் சொல்றது, பிரபல நடிகை யாரு சார் சொல்றாங்க? இதெல்லாம் பியூர்லி ஒரு பிளாக்மெயிலிங் தான். சும்மாவே சினிமாக்காரனுக்கு அந்த காலத்திலே பொண்ணு கொடுக்க மாட்டான். சினிமாக்காரன்னா தப்பானவன் அப்படிங்கிற மாதிரி. வாவுத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தயாரிப்பாளர் ஆஸ்கர் மூவிஸ் பாலாஜி பிரபு அவர்களின் நம்ம இருக்கிறார். வணக்கம் பாலாஜி. வணக்கம். வணக்கம். நீங்க திரையுலகில் பல வருஷமா இருக்கீங்க. உங்களுடைய ஆஸ்கர் மூவிஸ் பல படங்களை தயாரிச்சிருக்கு. இப்போ திரையுலகம் இந்த பாலியல் பிரச்சனைகள் பெரிய லெவலில் பாதிச்சிருக்கு. அது கேரளா ஹேமா கமிட்டி அறிக்கை வந்ததுக்கு அப்புறமா இங்க தமிழ்நாட்டில் இருக்குன்னு நடிகைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க அனுபவத்தில் எப்படி இருக்கு, உங்க கருத்தை கொஞ்சம் சொல்லுங்க சார். இது தேவையில்லாத வேலை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ராதிகா, குட்டி பத்மனி, அப்புறம் குஷ்பு, லட்சுமி நாராயணன் இவங்கெல்லாம் நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. எந்த ஒரு இதையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டல் கிடையாது. எதையுமே கரெக்டாக ஆதாரத்தோடு சொல்லலை. இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, அது நடந்துச்சு, இது நடந்துச்சுன்னு சொல்கிறாங்களே, எது ஆதாரத்தோடு சொல்லியிருக்காங்க? எந்த கருத்துமே இது இங்கே நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இந்த இடத்துல இது நடந்துச்சு, எனக்கு நடந்துச்சு, அவங்களுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருமே அப்படி சொல்லலை. பொத்தாம் பதிலாக நம்ம இது நடந்துச்சு, அது நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எனக்கு அந்த கருத்தில் உடன்பாடு இல்லை. இப்போ குஷ்பு மேடமே எடுத்துக்கோங்க, தன்னுடைய அப்பா பாலியல் சீண்டல் பண்ணார் இள வயசில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கருத்தை. வேற எந்த கருத்தையுமே, அது அவங்க அப்பாவை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர வேற எந்த கருத்தையும் ஆதாரத்தோட சொல்லலையே. அவங்க எந்த விதமான கருத்தையுமே அவங்களோ இல்லை லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடமோ யாருமே ஆதாரத்தோட சொல்லலையே. எந்த கருத்துமே அப்படி அவங்க கிட்ட இருந்து வரல. சும்மா இப்போ நானும் இருக்கேங்கிற மாதிரி கருத்து சொல்றாங்க. எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. டே டு டே பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன், நீ சொல்றேன், எனக்காச்சு உனக்காச்சு அப்படின்னு பல விஷயங்களை கருத்து சொல்லியே காலம் ஓட்டுறாங்க. இது எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார், இப்போ மீட்டுங்கிறது 2017-18 சின்மயாயை ஆரம்பிச்சு வச்சாங்க. போகிற போக்கில் வைரமுத்து மேலே ஒரு குற்றத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க எந்த ஆதாரமும் அதுக்கு கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வைரமுத்து சார் பெரிய கவிஞர். இப்போ நம்ம அவரை பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம்? ஓ, இவர் அந்த மாதிரி கேரக்டரோ, மீட்டு பிரச்சனை இல்லைம்மா, நான் மீட்டு பிரச்சனை ஞாபகத்துக்கு. இப்போ அவர் நடந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராரு, ஒரு மேடையில் ஏறி பேசுறாரு. இப்போ அவ்வளோ பெரிய கவிஞர். அவரை பற்றி பார்க்கும்போது பப்ளிக் என்ன ஞாபகம் வருது? மீட்டு தான் ஞாபகம் வருது. ஏன்னா ஒருத்தனுடைய பாசிட்டிவ் ஞாபகம் வரதோட ஒருத்தனோட நெகட்டிவ் மைனஸ் தான் நிறைய பேருக்கு தோணும். மனிதனோட இயல்பு அது. அதான் மீட்டு தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவர் செஞ்சாரா செய்யலையா அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். பட் ஆதாரமாக நிரூபிச்சாங்களா? நிரூபிக்கலை. ஆனால் ஒரு குற்றச்சாட்டை தூக்கி போட்டு போயிட்டாங்க. இப்போ வைரமுத்து சாரோட குடும்பத்தை நினச்சி பாருங்க. இப்போ அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களோட சன்னு, ஒய்ஃபு இவங்கெல்லாம் இதனால் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க. இப்போ போகிற போக்கில் ஒரு கல் எறிஞ்சிட்டு போயிடுறாங்க. இப்போ நேத்திக்கு நிவின் பாலி மேலே ஒரு பொண்ணு துபாயில் போயிருந்தப்போ என்னை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாரு, உன்னை படத்தில் நடிக்க வைக்கிறேன்னு சொன்னார், என்னை நடிக்க வைக்கலன்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கு. ஒரு வழக்கு கூட பதிஞ்சிருக்காங்க இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில். இப்போ டெய்லி ஒன்று சொல்கிறதுனால, ஒவ்வொருத்தனால சொல்றதுனால ஒன்று நான் என்ன கேட்குறேன் சார், அன்னைக்கே துபாயிலே நடந்தா கூட, துபாயிலேயும் நம்ம ஊர் மாதிரி சட்டம் இருக்கு, அதில் போலீஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அன்னைக்கே அவங்க சொல்லியிருக்கலாமே. அன்னைக்கு அவங்க உடன்பட்டுட்டு இன்னைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் மீட்டும் வராங்கன்னு நானும் மீட்டுன்னு எல்லாரும் வரதுல என்ன இருக்கு? இதில் எனக்கு இந்த கருத்தில் உடன்பாடே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேலைக்காரி வீட்டில் இருக்கா, வீட்டுக்காரன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்குறான். அந்த வேலைக்காரி சம்மதிச்சா அது அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அப்போ வேலைக்காரி சம்மதிக்கலைன்னா அவள் கையில் ஆல்ரெடி தொடப்பு கட்டை இருக்கு. தொடப்பு கட்டையை தூக்கி காமிச்சானா அவ வீர பெண்மணி.
தொடப்பக்கட்டையை தூக்கி காமிக்காம அப்ஜெக்ட் பண்ணாம ஒத்துக்கிட்டான்னா அது 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்கன்னு தான் அர்த்தம். இப்போ இன்னைக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ மீட்டுங்கிற இஷ்யூலாம் வந்ததுக்கப்புறம் வேலைக்காரியா ஒரு கூட்டத்தை கூட்டி என்ன வந்து அந்த வீட்டு முதலாளி இப்படி பண்ணாரு அப்படி இப்படி பண்றாருலாம் சொல்லலையே, சொல்ல மாட்டேங்கிறாளே. அவள் வந்து அன்னைக்கே சொல்லிடுறாளே, அன்னைக்கே தன்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸை வெளிப்படுத்துறாளே. ஒன்று சம்மதிக்கிறா, அது தனிப்பட்ட விஷயம். இல்லை விளக்குமாறால அடிப்பாங்களா இல்லை? இப்போ ரோட்ல ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கா சார், நீங்க கையை பிடிச்சி இழுக்கிறீங்க, அந்த பொண்ணு உங்களை வந்து செருப்பால் அடிக்குமா இல்லை என்ன செய்யும் சொல்லுங்க? உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுமா? என்ன செய்யும் சொல்லுங்க? இல்ல விட்டுட்டு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டியெல்லாம் பெற்று பேரம்பத்தியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் என்னையும் அன்னைக்கு கூப்பிட்டாங்க ரோட்ல கையை பிடிச்சி இழுத்தாங்கன்னு சொல்லுமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இதுதானே உண்மை. அது வந்து யாரா இருந்தாலும் சரி சார், ஒரு வேலைக்காரி மட்டும் இல்ல, ஒரு சமயக்காரி மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் சரி. இது ஐடி ஃபீல்ட்ல இருக்கு, போலீஸ் ஃபீல்ட்ல இருக்கு, கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருக்கு, பிரைவேட் ஆஃபீஸ்ல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு சார். இப்போ ஒன்றும் இல்லை, ராதாகிருஷ்ணன் ரோட்ல நீங்க வந்து வாங்க ஒரு ஈவினிங் டைம்ல ஜோடி ஜோடியா கை கோத்துட்டு தான் போறாங்க. பின்னாடி நின்று நீங்க ஒரு போட்டோ எடுக்கணும்னா 5 நிமிஷத்துல நீங்க ஒரு 100 பேரோட போட்டோ எடுக்கலாம். ராதாகிருஷ்ணன் ரோட அடையாள் டைட்டில் பார்க்குற இடத்துல எல்லாம் ரோட இதெல்லாம் வந்து நீங்க வந்து எல்லாரையும் அப்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? சமுதாயத்தில் இருக்கிறதா நான் என்னுடைய கருத்து என்னன்னா, அன்னைக்கு நடந்ததை அன்னைக்கே சொல்லாம ஏன் இன்னைக்கு சொல்றீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இப்ப ரேவதியோட படத்துல ஒரு பாட்டு இருக்கு, என்னை மானமுள்ள பொண்ணுன்னு மதுரையில கேட்டாங்க, மானாமதுரையில கேட்டாங்க, சிலுக்குவார்பட்டியில கேட்டாங்க அப்படின்லாம் ஒரு பொண்ணு பாடு. அதே மாதிரி பல்லு போனதுக்கு அப்புறம் கிழவிங்கெல்லாம் வெளில வந்து என்ன வந்து 45 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க, என்ன 35 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க, என்ன 50 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டாங்கன்னு இப்ப சொல்லி என்ன சார் பேசும்? கூப்பிட்டப்பவே நீங்க அப்ஜெக்ட் பண்ணுங்க, கூப்பிட்டப்பவே முடியாதுன்னு சொல்லுங்க, கூப்பிட்டப்பவே வந்து வரமாட்டேன்னு சொல்லுங்க. சரி அப்படியும் வலுக்கட்டாயமா கூப்பிடுறாங்களா? போலீஸ் இருக்கு, சட்டம் ஒழுங்கு எல்லாமே இருக்கு, அப்ப கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நீங்க நடிகை தானே, பிரஸ் மீடியா இருக்குல்ல, சொல்லுங்க, எல்லாமே சொல்லுங்க. ஒரு வேலைக்காரி வந்து இருக்கிற துணிவு, ஒரு சமயக்காரிக்கு இருக்கிற துணிவு அன்னைக்கே அவ வந்து தன்னோட ரியாக்ஷனை காட்டிடுறான். அவளுக்கு இருக்கிற துணிவு ஒரு பல லட்சங்கள் பல கோடிகள் வாங்குற நடிகைகளுக்கு இல்லாம போயிருமா? இல்ல இருக்காதா? நீங்க சொல்லுங்க. ஒண்ணும் இல்லை சார், பேப்பர்ல எவ்வளவோ அபியூஸ் வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். 15 வயசு பொண்ணு, 12 வயசு பொண்ணு, 9 வயசு பொண்ணு, 10 வயசு பொண்ணு எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கூல்ல நடக்குது, வாத்தியாருங்க தப்பா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அந்த பொண்ணு அன்னைக்கே போய் அவங்க அம்மாட்ட சொல்லிடும், அம்மா இந்த மாதிரி வாத்தியார் என்னென்னமோ பண்றாரு, தப்பா பண்றாரு அப்படிங்கிறது சொல்லிடும். சொன்னா அந்த அம்மாவோ அந்த பேரண்ட்ஸ், பக்கத்துல இருக்க பேரண்ட்ஸ், மற்ற பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து கூடி போய் பிரின்சிபலை பார்ப்பாங்க, ஹெச்எம் பார்ப்பாங்க, அந்த வாத்தியாரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு சின்ன பொண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட இவ்வளவு பெரிய ஆளுங்களுக்கு இருக்காது. நான் கேட்கிறேன், அன்னைக்கே அவங்க அப்ஜெக்ட் பண்றாங்களே. நான் என்ன கேட்கிறேன், நீங்க எதுக்கு உடன்படுறீங்க? அப்படி உங்களுக்கு தொழில எப்படி இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? உங்க கருத்து என்னக்கா, நீங்க இல்லைன்னு சொல்லல, இருந்தா ஏன் அப்ப சார் இல்லைன்னு சொன்னா அது வந்து நகைச்சுவா மாறிடும் சார். இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? இல்லவே இல்லைங்க சினிமால அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லவே இல்லைங்க சமுதாயத்துல அப்படின்னு சொல்லுவீங்களா? எங்க நீங்க இல்லைன்னு சொன்னீங்கனாலும் அது வந்து நகைச்சுவையா தான் இருக்கும். இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்குங்கிறது தான் உண்மை. உடன்படாதீங்க. அன்னைக்கு உடன்பட்டுட்டு இன்னைக்கு எதுக்கு வந்து நீங்க வந்து இந்த மாதிரி வந்து மீ டூ அப்படிங்கிறீங்க, என்னையும் அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறேன். சார் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் ஹாரஸ்மெண்ட்டுக்கும் அபியூஸ்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அபியூஸ்மெண்ட்டுங்கிறது சின்ன குழந்தைங்கள ஒன்று, ஹாரஸ்மெண்ட்டுங்கிறது ரேப் பண்ணுறது, கற்பழிது. அட்ஜஸ்ட்மெண்ட்டு 2 பேரும் ஒத்து போகிறது. 2 பேரும் ஒத்து ஒரு காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடியோ 15 வருஷத்துக்கு முன்னாடியோ 20 வருஷத்துக்கு முன்னாடியோ போயிட்டு அன்னைக்கே அதை சொல்லாமல் அன்னைக்கே அதை வெளிப்படுத்தாமல் இன்னைக்கு எதுக்கு அதை வந்து சொல்கிறீங்க? அப்போ நிர்பந்தப்படுத்தி இருக்கலாம் இல்லையா? அதாவது அவங்க வாய்ஸ் வந்து வெளியே வராமல் இருந்திருக்கலாம் சார். இப்போ அவங்க பெரிய ஆளாக இருக்கலாம். அது இப்போ வந்து எம்ஆர் ராதா வந்து எம்ஜிஆரை சுட்டார் சார். எம்ஜிஆர் எம்ஆர் ராதா சுட்டப்ப உடனே வந்து எம்ஜிஆர் வீட்டில் இருக்கிறவங்க அன்னைக்கே அதை தகவல் சொன்னாங்க, எம்ஆர் ராதா சுட்டுட்டாரு எம்ஜிஆர் அப்படின்னு தகவல் சொன்னாங்க. இப்போ வந்து எம்ஜிஆர் வந்து சிஎம் எல்லாம் ஆனதுக்கப்புறம் 32 வருஷத்துக்கு கழிச்ச முறை என்ன எம்ஆர் ராதா ஒரு தடவை சுட்டுட்டாரு நான் சொல்றேன். எம்ஜிஆர் அப்பவே பாப்புலர் தானே சார். இல்ல சின்மையெல்லாம் அப்போ சின்ன குழந்தையா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சார் என்ன சார் சின்ன குழந்தை? எனக்கு சின்ன குழந்தைக்கு தாய் இல்லையா? சின்ன குழந்தைக்கு தகப்பன் இல்லையா? சின்ன குழந்தை சார் இன்னைக்கு 10 வயசு பொண்ணுக்கிட்ட நீங்கள் போய் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணீங்கன்னா, நான் பொதுவாக சொல்கிறேன், தப்பாக நினைச்ச முயற்சி ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா அந்த குழந்தை தன் தகப்பன் தாய்கிட்ட சொல்லும் சார். தகப்பன்கிட்ட சொல்லுதோ இல்லையோ தாய்கிட்ட சொல்லும். அந்த 10 வயசு குழந்தைக்கு கூட அறிவு இருக்குது, ஏதோ தப்பாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது நாலேஜ் இருக்குது. இன்னைக்கு வந்து நவீன காலமாயிடுச்சு, இன்டர்நெட்டு எல்லாம் வந்ததுக்கப்புறம் யூடியூப் அது இதுன்னு வந்ததுக்கப்புறம் பசங்கள்லாம் நல்ல எஜுகேட்டடாக தான் சார் இருக்காங்க. இப்போ ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு வந்து என்னைய வந்து வாத்தியார் இப்படி பண்ணுறாருன்னு வந்து சொல்கிற போது அது சின்ன குழந்தை தான், 12 வயசு 15
வயசு குழந்தை, அதுக்கு இருக்கிற அறிவு கூட இவங்களுக்கு இல்லையா? ஒரு வேலைக்காரிக்கு இருக்கிற ஒரு துணிவு கூட இவங்களுக்கு இல்லையா? நான் கேட்கறது, யாரா இருந்தாலும் தட்டி கேட்பாங்களே சார். ஒன்று கூப்பிட்டா அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு, இன்னைக்கு எதுக்கு சொல்லணும்? அன்னைக்கே கூப்பிட்டாங்கன்னு சொல்லுங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, பேப்பரை கூப்பிட்டு சொல்லுங்க, எதா இருந்தாலும் செய்யுங்க. அப்போ உங்களுக்கு வாய்ப்பு காட்டி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க. வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் பிரபலியமானதுக்கு அப்புறமும் யாரும் சொல்றது. பிரபல நடிகை யார் சார் சொல்றாங்க? எந்த பிரபல நடிகை இப்ப சொல்லியிருக்காங்க சொல்லுங்க? நான் பேர்லாம் சொல்ல விரும்பல. பகிரங்கமா இப்ப பிரபலமா இருக்கிற நடிகைல எந்த நடிகை வந்து இப்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு என்னை கூப்பிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க? சரி, மூத்த நடிகைகளே எடுத்துக்கங்க. அப்படி கூப்பிட்டாங்க, இப்படி கூப்பிட்டாங்க, அதை கூப்பிட்டாங்க, இதை கூப்பிட்டாங்கலாம் சொல்றாங்களே, யாரு ஆதாரத்தோட எந்த குற்றச்சாட்டை எடுத்து வச்சிருக்காங்க? யாரு மேல நடவடிக்கை எடுத்து வச்சிருக்காங்க சொல்லுங்க? மலையாளம் ஃபீல்டில் இப்போ வந்து அது ஒரு வைரலா அது வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லாம. இப்போ மலையாள ஃபீல்டில் நடக்கிறது தமிழ் ஃபீல்ட்லையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் ஃபீல்டில் யாராவது யார் மேலேயாவது குற்றச்சாட்டை தூக்கி போட மாட்டாங்களா? ஒரு கல்லை தூக்கி எறிய மாட்டாங்களா? நம்ம வந்து அதை வேடிக்கை பார்க்க மாட்டோமா? மறுபடியும் அது பெரிய இஷ்யூ ஆக்க மாட்டோமா? சந்தோஷப்பட தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு அவங்க பயப்படலாம் இல்லையா? அது சார், நீங்க திறமையான நடிகராக இருந்தா, திறமையான நடிகை இருந்தா, திறமையான ஆளா இருந்தா எந்த மூலையிலேருந்து வாய்ப்பு கிடைக்கும் சார்? கிடைக்கும்னு சொல்றீங்க. ஆனால் சின்மயி வந்து இந்த பிரச்சனை எழுப்பினதுக்கு அப்புறம் அவங்க தொடர்ந்து வாய்ப்பே கிடைக்கல அப்படின்றது சார். அதெல்லாம் வந்து சார், நீங்க வந்து எல்லா இடத்துலையும் எல்லாமே ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கும். வாய்ப்பே கிடைக்கலன்னா விட்டுருங்க, பாடுறதை விட்டுருங்க. அப்படி என்ன வாய்ப்பு தேவைன்னு கேட்குறேன் நான். அப்படி என்ன வாய்ப்பு தேவை? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன வாய்ப்பு தேவை? இல்ல, அந்த குற்றச்சாட்டு அவங்க சொன்னதால அவங்களுக்கு வந்து வாய்ப்பு போயிடுச்சு. இல்ல சார், குற்றச்சாட்டா சொன்னது வாய்ப்பு போயிடுச்சுன்னு சொல்றீங்க. குற்றச்சாட்டா சொல்லாம இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்கன்னு சொல்றீங்களா? அப்பயும் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்க? அப்படி எதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு தேவை? அந்த வாய்ப்பு எதுக்கு தேவை? நீங்க உண்மையான டேலண்டா இருந்தா உங்களுக்கு நிச்சயமா அந்த உலகம் ரெக்கக்னைஸ் பண்ணும். பெரிய பெரிய நடிகைகள்லாம் இருந்திருக்காங்க, எவ்வளோ சாதனை பண்ண நடிகர்கள்லாம் இருந்திருக்காங்க, எல்லாம் இருந்திருக்காங்க. எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நடிகை, பூவே பூச்சுடுவாள நடித்த நடிகைலாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக, எவ்வளோ கம்ஃபர்டபுள், எவ்வளோ கரெக்டாக இருந்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்காங்க? அந்த மாதிரி நீங்கள் வந்து முடியாதுன்னு சொல்லுங்கள். ஏதாவது தவறு நடந்தால் முடியாதுன்னு சொல்லுங்கள். ஏன் வந்து ஒத்துக்கிறீங்க? இன்னைக்கு சார், அரிசி பருப்பு என்ன விலை விற்குதுன்னு தெரியாது, வெண்டைக்காய் கத்திரிக்காய் என்ன விலைன்னு தெரியாது. நான் பப்ளிக் கூட தான் சொல்கிறேன். அவங்க வந்து இன்னைக்கு மீட்டு இஷ்யூவை பெருசாக எடுத்து வச்சு பேசிகிட்டு இருக்காங்க சார். நம்ம தமிழக முதல்வர் வந்து ஸ்டாலின் ஐயா வந்து சான் பிரான்சிஸ்கோ போய் இப்போ வந்து முதலீட்டாளர்களை ஈட்டு கொண்டு வரதுக்காண்டி போயிருக்காரு. இதை பற்றி யாராவது பேசுகிறோமா? இந்த மேட்டரை பற்றி பேசி என்ன ஆகுது? இது ஒரு வேஸ்ட் மேட்ரு. இது வந்து எப்பவும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இது வந்து இப்படி தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு பேசுவாங்க. சின்மயா சொன்னப்போ சின்மயாய் வைரமுத்துன்னு பேசினாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க. இப்போ வந்து மறுபடியும் மலையாளத்தில் வந்து ஒரு ஹேமா கமிஷன் வந்துருச்சு, அறிக்கை விட்டாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. உண்மையிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதாவது வந்து கழிவறை வசதி இல்லை, பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான மரியாதை கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்க வேண்டிய விஷயம் தான். அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒருத்தர் தவறாக அப்ரோச் பண்ணால் நீங்கள் வந்து அந்த அப்ரோச்சுக்கு உடன்பட்டீங்கன்னா அது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற தப்பு. ஒரு காலத்தில் வந்து சட்டப்பூர்வமாக நிற்காது இல்லையா? சட்டப்பூர்வமாக நிற்காது மட்டும் இல்லை, சட்டப்பூர்வமாக நிரூபிக்கவே முடியாது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்ல. சார், இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் ட்ரம்ப் மேல கூட தான் சார் இருக்கு. இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா? உலகம் பூரா இருக்கு சார். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும் இருக்கா, மலையாள இண்டஸ்ட்ரியில மட்டும் இருக்கா, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இல்லை, ஹிந்தி இண்டஸ்ட்ரியில இவ்வளவுதான் இருக்கா? மலையாளமும் தமிழும் பக்கத்து ஸ்டேட்டா இருக்கிறதுனால அது நடக்கிற விஷயங்களை இங்க பிடிச்சிக்கிட்டு மீ டூ, அந்த டூ, அட்ஜஸ்ட்மெண்ட் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர ஃபேக்ட் இதுதான். எனக்கு தெரிஞ்சு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். அது வந்து முடியாதுங்கிறவங்க அன்னைக்கே அந்த இடத்துல அந்த சூழ்நிலையை அப்ஜெக்ட் பண்ணணும். அதை வந்து வெளியில சொல்றதுக்கு தைரியம் இருந்தால் அன்னைக்கே வெளியில சொல்லியிருக்கணும். சட்டம் ஒழுங்கு, போலீஸ் எல்லாமே இருக்கு, அன்னைக்கே சொல்லியிருக்கணும். இதுதான் என்னுடைய கருத்து. இதை தவிர வந்து ஹீரோஸ் டாமினேஷன் எந்த அளவுக்கு இருக்கு சார்? அவங்க பவர் ஹவுஸா இருந்து தயாரிப்பாளர்களே கட்டுப்படுத்துறாங்களா? அந்த மாதிரி சார், தயாரிப்பாளர்களை வந்து ஹீரோஸ் கட்டுப்படுத்துற காலம் வந்து சமீபத்தில் வந்துருச்சு சார். இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் விஜயே எடுத்துக்கோங்க, இல்லை அஜித்தே எடுத்துக்கோங்க, 250 கோடி வாங்குறாரு சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க. 250 கோடி சம்பளம் வாங்கும்போது அவருடைய டேட்ஸ் கிடைச்சா நம்ம வந்து சார் உண்மையாக தான், இன்னைக்கு ஒரு பெரிய உச்ச நட்சத்திரோட டேட்ஸ் கிடைச்சா நம்ம வந்து சம்பாதிக்கலாம், படம் எடுக்கலாம், பெரிய படத்தில் இப்போ நிறையா சம்பாதிக்கலாங்கிறது தான் எல்லாரோடைய நோக்கமும். இப்போ பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஏவிஎம், நம்ம நாகிரெட்டியார் ஐயா, இவங்கெல்லாம் ஏன் விலகிட்டாங்க? இதெல்லாம் வேண்டாம், இவங்கெல்லாம் விரும்பலை. அன்னைக்கு என்னுடைய கேள்வி கூட, அதாவது பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் இருந்தப்போ இந்த மாதிரி குற்றச்சாட்டு ரொம்ப கம்மியாச்சு. அதாவது ஒரு காலத்துல தயாரிப்பாளர்கள் கையில சினிமா இருந்துச்சு. ஆமா. அப்புறம் அது அப்படியே வந்துட்டு ஹீரோக்கள் கையில போயிடுச்சு. அப்புறம் இப்ப இயக்குநர்களா ஹீரோக்களா யார் கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி இருக்கு. இவங்க கையில இருக்கிறதாலதான் வந்துட்டு மிஸ்யூசிங் அதிகமா சார். இயக்குநர்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணல சார். ஒரு விஜய் படத்துக்கு தன்னுடைய இப்ப இருக்கிற சூழ்நிலையில சொல்றேன், தன்னுடைய இயக்குனர் விஜய் தான் பிக்ஸ் பண்றாரு.
ரஜினி படத்துக்கு தன்னுடைய இயக்குனரை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரஜினி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, அஜித் படத்துக்கு அஜித் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இப்படி இருக்கும்போது எப்படி இயக்குனர் கையில் போகும்? ஆனால் இன்னொரு பக்கம் இயக்குனர் படமும் இருக்கு இல்லையா? இப்போ வந்துட்டு மாரி செல்வராஜ் பெரிய சார், இப்போ வந்து ரஜினிகாந்த் சாருக்கு அடுத்தடுத்த படம் ஓடணும் சார், சர்வேல் ஆகணும். விஜய் சாருக்கும் அப்படிதான், அஜித்துக்கும் அப்படிதான். இந்த 10 குதிரை ஓடுற இடத்துல நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது இன்னைக்கு கரண்ட்ல யார் இருக்காங்களோ அவங்களோட செய்யறாங்க. இப்போ ரஜினிகாந்த் சார் வந்து எஸ்பி முத்துராமன் சாரோட எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஒரு படம் எஸ்பி முத்துராமன் சாரோட சேர்ந்து பண்ணுவாரா? சில வருடங்களுக்கு முன்னாடி KS ரவிக்குமார் டைரக்ஷன்ல நிறைய படம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு KS ரவிக்குமார் டைரக்ஷன்ல பண்ணுவாரா? அன்னைக்கு ராஜசேகர் டைரக்ஷன்ல வந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு பண்ணுவாரா? அது ஒரு படம் சொதப்பிச்சா உடனே மாத்திடுறாங்க, அவ்வளவுதான். ஒரு படம் இப்போ இன்னைக்கு நெல்சன் திலீப் குமார் வந்து லோகேஷ் கனகராஜ் அப்புறம் இன்னொருத்தர் கார்த்திக் சுப்புராஜ் இப்படி இருக்காங்கன்னா அவங்களோட போதான் செய்வாங்க. ஏன்னா அவங்க என்ன நடிகர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தங்களோட மார்க்கெட்டை தங்களை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, அந்த பாலியல் குற்றச்சாட்டுகளால சினிமா ஃபீல்டு வந்து தேங்கிடும் நினைக்கிறீங்களா, இல்லை இது கடந்து போயிட்டு? சார், சினிமா ஃபீல்டெல்லாம் தேங்கவே தேங்காது சார். அது வந்து சமுத்திரம் மாதிரி, அதான் ஓப்பனாக சொல்லப்போனால் அது சமுத்திரம் மாதிரி தான். இப்போ வந்து கேசட் வந்துருச்சு, சேட்டலைட் வந்துருச்சு, டிஜிட்டல் வந்துருச்சு, OTT வந்துருச்சு. இது வந்தால் ஓடாது, அது வந்தால் ஓடாது, இதனால் ஓடாது, அதனால் ஓடாது, எவ்வளோ குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. 1990க்கு அப்புறம் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அதெல்லாம் வந்து இப்போ ஓடாமல் போச்சா? சினிமா தியேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் போச்சா? மக்கள் பார்க்காம போயிட்டாங்களா? ஒரே நாளில் விஜய் படம் ரிலீஸ் ஆனால் 60 கோடி கலெக்ஷன்றாங்க, ரஜினி படம் ரிலீஸ் ஆனால் 60 கோடி கலெக்ஷன்றாங்க. அப்போ 60 கோடி எப்படி கலெக்ட் பண்ணும்? அன்னைக்கு கலெக்ட் பண்ணதோட எத்தனையோ மடங்கு ஜாஸ்தி கலெக்ட் பண்ணுது. ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எல்லாமே வேறு மாதிரி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் தியேட்டரில் கூட்டம் வராமல் இந்த கலெக்ஷன் வருமா? இப்போ ஃபேமிலி ஆர்டிஸ்ட் போயிடுவாங்களா? இப்போ வந்து பெண்களுக்கு வந்து ஒரு ஹீரோ பிடிக்காம போயிடுச்சுன்னா, அவங்க மேலே குற்றச்சாட்டு வந்துச்சுனாக்கா அவங்க வரமாட்டாங்களா? அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் குறைஞ்ச ஆண்கள் மட்டுமே போகிற மாதிரி ஆகிடும். அதனால கலெக்ஷன் பாதிக்கப்படுமா? ஒரு ரிக்ஷாக்காரன் ஒருத்தருக்கான அவனே வந்து 4 மணி வச்சுக்கிறான். இது உண்மை, பொய் கிடையாது. அப்படி இருக்கும்போது யார் மேலேயும் யாருக்கு இந்த நாளையெல்லாம் அவர்ஷன்லாம் வந்துடாது சார். இப்போ ஒரு பெண்கள் விஷயத்தில் தொடர்பு படுத்தி பேசிட்டாங்கிறதுனால யார் மேலேயும் யாருக்கும் அவர்ஷன்லாம் வந்திருக்காது. அப்படி பார்த்தா சிவகார்த்திகேயன் படம்லாம் இன்னும் ஓடித்தானே இருக்குது. அவர்ஷன் எவ்வளோ விஷயங்கள் வந்துச்சு. இப்போ யார் அவர்ஷனாக அவர் தேட்டருக்கு படம் போகாமல் போயிட்டாங்களா? இந்த படம் அந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் தேட்டரில் வந்து அவர் படம் ரிலீஸ் ஆனப்போ யாருமே வரலங்க, கூட்டமே வரலங்க, அப்படியே ட்ராப் ஆயிடுச்சுங்க, எல்லாருக்கும் அவர்ஷன் ஆயிடுச்சுங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ இந்த பெண்கள் பிரச்சனைக்கு என்ன தீர்வு? அவங்களோட பாதுகாப்புக்கு என்ன தீர்வு? அவங்களே சொல்யூஷன் கண்டுபிடிக்கும்? இல்லை, அவங்க தான் சொல்யூஷன் கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல சார். ப்ரொடியூசர்ஸு, ஆர்டிஸ்ட்டு, டைரக்டர்ஸு, கூடி இருக்கிற யூனிட்டில் இருக்கிற 100-150 பேர் எல்லாரும் சேர்ந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் சார். அதாவது சினிமாவை உண்மையாக நேசித்து சினிமா படம் எடுக்கிற வரவங்க, அதாவது ஒரு நடிக்கிறவங்களாகட்டும், டைரக்டர் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், யாராகட்டும், அவங்க வந்து இந்த மாதிரி தப்புகள் சில்லற புத்தியாக நடந்துக்கிறது கிடையாது. இதுதான் உண்மை. இது சினிமா வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்குன்னே நிறைய பேர் சினிமாவுக்கு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோடிகளை சம்பாதிக்கிறது இதெல்லாம் வந்து பெரிய விஷயங்கள் இல்லை. இப்போ NRIலேருந்து ஒரு ப்ரொடியூசர் வராரு, நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு ப்ரொடியூசர் வராரு, பெண்கள் இந்த ஃபீல்டில் இருக்காங்க அப்படிங்கிற தப்பான நோக்கத்திலேயே இந்த ஃபீல்டுக்கு வராங்க. நமக்கு இந்த ஃபீல்டுக்கு போனோம்னா பெண்கள் நமக்கு இணங்குவாங்க போவாங்க அப்படிங்கிற தப்பான கண்ணோட்டத்திலே இந்த ஃபீல்டுக்கு வராங்க. அப்படி தப்பான கண்ணோட்டத்தில் வரவங்க 10% பேர் எல்லா ஃபீல்ட்லையும் இருக்க தான் செய்வாங்க. அதனால தான் சினிமாவுக்கு இந்த மாதிரி கெட்ட பேரை தவிர நியாயமாக படம் எடுக்கிறவன், நேர்மையாக படம் எடுக்கிறவன், பெரிய பெரிய பேனர்லாம் நான் யார் பேரும் குறிப்பிட்டு சொல்லல. அந்த காலத்துலேருந்து பாருங்கள் எந்த மாதிரியான அவ்வளோ டிசிப்ளின்டாக கம்பெனி நடத்தியிருக்காங்க, அவ்வளோ டிசிப்ளின்டாக எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து இருக்கிற விஷயம் தான். இதெல்லாம் வந்து மாற்ற முடியாது. பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக தேவை. அவங்களுக்கு பாதுகாப்பு நம்ம கொடுக்கணும். பெண்களை நம்ம மதிக்கணும், பெண்களை நம்ம தெய்வமாக வணங்கணும். நம்மளோட ஒரு கல்ச்சர் அப்படி தான். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் பெண்களும் தங்களை தற்காத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏதாவது தவறு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அது அவங்க அம்மாட்ட சொல்லலாம், வயசு கம்மியாக இருந்தால். இல்லை வயசு ஜாஸ்தியாக இருக்குது, எதிர்த்து பேசக்கூடிய இது இருந்துச்சுன்னா எதிர்த்து வந்து அவங்கக்கிட்ட தன்னுடைய அப்ஜெக்ஷன், தன்னுடைய எதிர்ப்பு அவங்க தெரிவிக்கணும், அந்த இடத்துல தெரிவிக்கணும். இதுதான் என்னுடைய முழுமையான கருத்து. இது ஒரு உதாரணம் இன்னொன்று செய்யணும் சார். இப்போ வந்து வெளியில் போனால் சினிமாக்காரவங்களை பற்றி தப்பான கண்ணோட்டமாக பார்க்குறாங்க சார் பப்ளிக்கு. அவங்களுக்கு என்ன தெரியும் சினிமாக்குள்ளே என்ன நடக்குதுன்னு? சினிமா ஆக்சுவலி நல்ல தொழில், புனிதமான தொழில், அதை நேசித்து பண்ணுறவங்களுக்கு. ஆனால் வெளியில் வந்து பப்ளிக் வரும்போது என்னென்னு, நீ உங்கள் ஃபீல்டில் இவ்வளோ அசிங்கமாக நடக்குமா,
இவ்வளோ கேவலமாக நடக்குமா அப்படின்லாம் வந்து தப்பான கண்ணோட்டத்தை வந்து சினிமாக்காரவங்க மேலே வந்து பப்ளிக்கு வர மாதிரி இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பியூர்லி ஒரு பிளாக்மெயிலிங் தான். அதாவது வந்து சும்மாவே வந்து சினிமாக்காரனுக்கு அந்த காலத்திலே பொண்ணு கொடுக்க மாட்டான், அந்த காலத்துல வீடு வாசல் கொடுக்க மாட்டான், பேங்க் லோன் கொடுக்க மாட்டான், எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும். சினிமாக்காரன்னா பயந்து ஓடுறான், சினிமாக்காரன்னா தப்பானவன் அப்படிங்கிற மாதிரி, சினிமாக்காரன்னா மோசமானவங்கிற அபிப்பிராயம் அந்த காலத்துலேருந்தே இருக்கு. இப்போ இவங்க பண்ற கலையபுரம், இவங்க பண்ற பெரிய இஷ்யூலாம் என்னன்னா இன்னும் அந்த விஷயத்தை அழுத்தமா அவங்க மேல, சினிமாக்காரவங்க மேல பதிவாயிரும். அப்போ சினிமாக்காரவங்கனாலே தப்பானவங்கன்ற மாதிரி ஆயிரும். இந்த கருத்தெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. இப்படியெல்லாம் சினிமாக்காரவங்க வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா சினிமாக்காரவங்களும் தப்பானவங்க கிடையாது. அதில் நிறைய நல்லவங்க இருக்காங்க. 90% தொழிலை நேசித்து பணம் சம்பாரித்து நம்ம ஜெயிக்கணும், வெற்றி அடையணுன்ற நோக்கத்தில் தான் வராங்களே தவிர 10% தவறான ஆளுங்க உள்ள வந்து தொழிலையே கெடுத்துட்றாங்க. அவங்களால தான் சினிமாவே கேவலப்படுது. சினிமா வந்து நல்ல தொழிலுங்கிறது நல்ல விதமாக பண்ணால் நல்ல தொழில். உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி சார். கண்டிப்பாக.